ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ யூஸ்வலாக vlog இருக்காமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் vlogsஸை தவிர்த்து நம்ம டெய்லி ரொட்டீனை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஹோப் அந்த vlog உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த vlog நல்லா இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட்டாச்சும் பண்ணுங்கள், இதே கேரி ஆன் பண்ணலாமா இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸ் போடலாமான்னு சொல்லிட்டு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸ் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க பில்டிங் முடிக்கிறதுலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்படியோ பேசி பில்டர்கிட்ட பேசி வந்து பண்ணி கொடுங்க, அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட பரவாயில்ல, நாங்கள் க்ளியர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீக் 1 வீக்கில் ஒர்க் முடிச்சிருவாங்க, ஆல்மோஸ்ட் ஃபுல் பில்டிங் முடிச்சிருவாங்க. ஸோ அந்த வீடியோவும் நெக்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் ஃப்ரைடே மார்னிங். என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் இது ரெண்டட் ஹவுஸ் தான். ஸோ நாங்கள் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி ஒரு பக்கத்து வீட்டோட லேண்ட். இது ஃபுல்லாக தென்னை மரம் தான் வச்சுருப்பாங்க. காலையில் ஏஞ்சி வந்துட்டு இங்கே கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சில்லாக இருப்பேன். இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட். இங்கேருந்து தான் என்னோடய டெய்லி ரொட்டீனே ஸ்டார்ட் ஆகும். டீ குடிச்சிட்டு இங்கே ஒரு 5 நிமிஷம் நின்றதுக்கப்புறம் தான் என்னோடய ரொட்டீனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேக் டு ரொட்டீன். அன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் கை தொடுறது வந்து கிச்சனாக தான் இருக்கும். ஸோ கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு பாப்பாவுக்கு ஊட்டிட்டு செஞ்சுட்டு ஏதாச்சும் தான் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் மேலே ஒரு ஈவினிங் மேலே தான் நான் பூஜா பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால வந்து காலையிலேயே நம்ம பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்லான்றதெல்லாம் முடியாது. சம் ஆஃப் டைம்ஸ் வந்து வெளியில் ஹோட்டலில் வாங்கி கொடுத்துட்டு கூட பண்ணிடுவேன். பட் வந்து அன்றைக்கி வீட்லேயே ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க மாவு அரைச்சது. ஸோ தேர்ஸ்டேவே ஈவினிங்கே மாவு அரைச்சிட்டு வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு இட்லி கடல சட்னி பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா பாப்பா வந்து காரம் சாப்பிட்றதில்ல, ஏன்னா அவள் வந்து 2 days தான் ஆகுது. காரம் சாப்பிட்றதில்லன்றதுக்காக நான் எப்போவுமே கடல சட்னி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதில் வந்து லைட்டாக காரம் இல்லாமல் அவளுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் 2 மிளகா போட்டு நான் சாப்பிட்டு எங்களுக்கு வச்சுருவோம். அப்பப்போ க்ளீன் பண்ணி விட்டுடுவேன். அது வந்து மூடை பொறுத்து தான் கிச்சன் க்ளீனிங்குமே. சம்வாட் நைட் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன், நைட்டும் வாஷ் பண்ண மாட்டேன். அந்த மூடை பொறுத்து ஃப்ரீயாக இருக்கும், ஒரு மாதிரி மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, டயர்டாக இல்லை அப்படின்னா அது அப்பப்போ விட்டுடுவேன், இல்லைன்னா க்ளீன் பண்ணிடுவேன். ஆனால் வந்து சாட்டர்டே மார்னிங், ஃப்ரைடே மார்னிங் நடுவில் இன் பிட்வீன் 2 days ஒன்ஸ் வந்து கிச்சனை நான் இந்த மாதிரி லைட்டாக தொடச்சாச்சு வச்சுருவேன். இந்த மசாலா டப்பாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கழுவனான்னு கேட்டால், வாஷ் பண்ணணுன்னான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நான் எப்படின்னா, சப்போஸ் அந்த டப்பாலாம் சில்லி பவுட்ரெல்லாம் காலி ஆகுதுன்னா அப்போ எடுத்து அப்படியே வாஷ் பண்ணும்போது கழுவிடுவேன். இல்லாட்டி வந்து பொங்கலுக்கு, தீபாவளிக்கு அந்த மாதிரி பண்டிகை வரும்போது பண்ணிவிடுவேன். இல்லாட்டி வந்து இந்த மாதிரி டவலில் தொடச்சி அந்த டவலில் லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு அதில் வந்து வாஷ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் அடிக்கடிக்கு மசாலா டப்பாலாம் எடுத்து எல்லாமே போட்டு க்ளீன் பண்ண மாட்டேன். எப்பப்போ காலியாகுதோ அப்பப்போ க்ளீன் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட்டுமே நான் இது ஸ்டாண்டெல்லாம் வந்து சோப்பில் ஸ்க்ரப்பில் வச்சு வாஷ் பண்ணுவேன். ஆனால் அப்படி வாஷ் பண்ணக்கூடாதான், ஏன்னா ரெஸ்ட் ஆகுமா. நான் ஒரு யூடியூப் வீடியோவில் தான் பார்த்தேன். எப்போவுமே வந்து அதை வாஷ் பண்ணக்கூடாது, துணி வச்சு தான் லைட்டாக தொடச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நானும் அது, ஏன்னா சீக்கிரமாகவே அந்த இதெல்லாம் போயிடும், துரு பிடிச்சி போயிடும். அதனால் வந்து எப்போ க்ளீன் பண்ணாலுமே ஜஸ்ட் தொடச்சி மட்டும் வச்சுப்பேன். தென் அன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால எங்கள் மாமியாரே நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கிறதுனால சாணி வலித்து கோலம் அவங்களே போட்டுட்டாங்க. அதை தான் நான் ஒரு கிளிப் எடுத்திருந்தேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு கல்யாணம் ஆகி 3 வருஷத்தில் வந்து நான் இப்போ தான் மாவு அரைச்சிருக்கேன். ஆல்ரெடி முன்னாடி ஒரு தடவை அரைச்சிருக்கேன். இந்த மாவு அரைக்கிற கிளிப்புமே எடுத்தேன், அது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு. நான் என் அம்மா கிட்டே வந்து மெஷர்மெண்ட் கேட்டும்போது வந்து புழுங்கல் அரிசி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா இட்லிக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி உளுந்தும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும், ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் அதிகமாக போட்டோம்னா இட்லிக்கு சாஃப்டாக வரும். சப்போஸ் உனக்கு தோசைக்கு வேணும்னா உளுத்தம்பருப்பும் புழுங்கல் அரிசியும் வந்து கம்மியாக போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் முருகலாக வரும்னு சொன்னாங்க. பட் நான் வந்து எதுக்கும் சாஃப்டாகவே இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா போட்டுருந்தேன் புழுங்கல் அரிசி. ஆனால் அது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. தோசையுமே எனக்கு சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் சில பேர் வந்து இட்லிக்கு தனியாகவும் தோசைக்கு தனியாகவும் மாவு அரைப்பாங்க. அப்போது இந்த டிப்பு ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
இட்லி நான் நினச்சத விட சாஃப்டாக இருந்துச்சு. பாப்பாவும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டா. ஒரு ஆஃப்டர்நூன் போல் அவளை குளிக்க வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் மேலே பூஜை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அவளை குளிக்க வச்சுட்டேன்னா எனக்கு ஒரு வேலை இதாக இருக்கும். ஏன்னா அவளை குளிக்க வச்சுட்டு அவளுக்கு ஃபஸ்ட்டு குளிக்க வைக்கிறதோ இல்லை சாப்பாடு பண்ணுறதோ நான் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வீட்டு ஒர்க்கே தொடுவேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக போகும். இல்லாட்டி இவளும் பார்க்கணுமே அதுவும் பார்க்கணுமேன்ற மாதிரி மண்டையில் ஓடிட்டே இருக்கும். அன்றைக்கி வந்து கேமராவை பார்த்துட்டே வந்துட்டு தலை வாரிட்டேன்னா கோடு வந்து தலையில் கோணையாக இருக்கிறதே நான் கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது வந்து க்ராஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவள் சிரிப்பை பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இதை ஆஃப்டர்நூன் போல் வந்துட்டு சாதமும் கீரை குழம்பும் வச்சுருந்தேன். கீரை குழம்புலேயும் வந்து அவளுக்கு பச்சை மிளகா தாளிக்காமல் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தாளிச்சுப்பேன். இல்லாட்டி வந்துட்டு தாளிச்செல்லாம் சம்டைம்ஸ் நானுமே அப்படி சாப்பிட்டுப்பேன், காரம் எல்லாமே சாப்பிட்டுப்பேன். ஏன்னா வந்து கொஞ்சம் காரம் சாப்பிட்டாலுமே சாப்பிட்ரு கிடையாது. அதுக்கப்புறம் சில டைம் ஒரு 4-5 வாயிலே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவா. அவளுக்கு பிடிக்கலன்ற மாதிரி இந்த மாதிரி படுத்துப்பா, கீழே ஃபேஸை மூடிப்பா, அந்த மாதிரி. இந்த மாதிரி சாப்பிட்ட விருப்பம் இல்லைன்னா நான் ஃபோர்ஸே பண்ண மாட்டேன். ஏன்னா அவளுக்கு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி கொடுத்து மேனேஜ் பண்ணிவிடுவேன். ஏதோ ஒன்று சாப்பிட்டு டம்மி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா போதுன்ற. அதுக்கப்புறம் என்ன ஸ்லீப் மூடு தான். மேடம் தூங்கினா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஸோ ஈவினிங் போல் ஏஞ்சிடுவா. ஏஞ்சுமே தண்ணி தான் ஃபஸ்ட்டு நான் குடிக்க வைப்பேன். எதுவும் மறுபடியும் சாப்பிட்ணும் அப்படின்றலாம் எதிர்பார்க்க மாட்டேன். தண்ணி குடிக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாட விட்டுடுவேன். ஏன்னா அப்போ தான் அவளுக்குமே வந்து கொஞ்சம் லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசி எடுத்தோம்னா அவளே பூவா பூவான்னு சொல்லுவாள். ஸோ ப்ளே டைம் மாதிரி ஈவினிங் போல் கடைக்கு வந்திருந்தோம். கொஞ்சம் எக்கு அந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த மாதிரி விற்றுட்ருந்தாங்க 1 கிலோ 100 ரூபான்னு சொல்லிட்டு. அதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு நான் வந்துட்டேன். தென் ஒரு ஈவினிங் 2 மணி 3 மணி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஹேர் பேக் போடலான்ட்டு ஒரு யோசனை. காலையிலே வந்துட்டு இந்த பக்கத்து தெருவுலேருந்து ஆலோவேராவும் செம்பருத்தி பூவும் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 2 டேஸ் பிஃபோர் வந்துட்டு கடைசியாக இந்த பாட்டிலில் வந்துட்டு வெந்தயம் கடைசியாக காலியாகிற டைமு. ஸோ அதை வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் வாங்கிட்டு வர்றதை வந்து இந்த பாட்டிலை வாஷ் பண்ணிவிட்டு இதை ரீஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து தண்ணி ரீஃபில் பண்ணி ஓவர் நைட் சோக் பண்ணிட்டேன். ஸோ காலையில் ஆலோவேரா ஜெல் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஏன்னா வீடு க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு 1 hour கிட்ட ஆகும் வீடு மாப் பண்ணும்போது. ஸோ மாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேருக்கு போட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு அது இருக்கும், நம்ம பாட்டுக்கு ஒர்க் பண்ணுவோம். ஸோ மாப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம எப்படி குளிக்க தானே போகிறோம். ஸோ கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆலோவேரா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக செம்பருத்தி பூ, கொஞ்சமாக செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் ஊற வச்ச வெந்தயம். இது கூடவே வந்து எக்கோட ஒயிட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா முட்டையோட மஞ்சள் கரு சேர்த்தோம்னா சம்வாட் கொஞ்சம் ஸ்மெல்லியாக இருக்கும். இது கூடவே சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சும் சேர்த்துக்கலாம், இல்லை கருஞ்சீரகமும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஹேர் க்ரோத்துக்கு ரிலேட்டட் எந்தெந்த பொருள் இருந்தாலுமே அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வெளியில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஹேர் அப்ளை பண்ணும்போது வந்து கீழே எல்லாம் படும். ஸோ வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹேர் பேக் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வெளியே தான் வந்துட்டேன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணுறீங்கன்னா கோகோனட் ஆயிலை விட விளக்கெண்ணெய் சேர்த்து பாருங்கள், நல்லா ஹேர் க்ரோத் இருக்கும். நான் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் விளக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் குளிக்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு நார்மலாகவே ஹீட் பாடி. ஸோ விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு வெறும் இது மட்டும் ஃபெனுக்ரூக்கி மட்டும் அரைச்சி பூசுவேன். இந்த மாதிரி பொருள்லாம் அப்போ நான் பூச மாட்டேன். இந்த மாதிரி பொருள் இந்த மீன்ஸ் செம்பருத்தி பூ அந்த மாதிரியெல்லாம் சேர்க்க மாட்டேன். வெறும் விளக்கெண்ணெய், வெறும் ஃபெனுக்ரிக், வெந்தயம் மட்டும் அரைச்சி பூசுவேன். எனக்கு ஹீட் பாடி. ப்ளஸ் இந்த வெந்தயம் அரைச்சி பூசும்போது என்ன ஒரு ப்ளஸ்ஸுன்னா உங்களுக்கு வந்து ஷாம்பு அவ்வளோ தேவைப்படாது. ஏன்னா இந்த வெந்தயத்தில் அரைச்சி பூசும்போது நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போதே ஒரு ஃபோம் கன்சிஸ்டன்சி வரும். அதுவே நம்ம பாடிக்கு வந்து நேச்சுரல் ஃபோம் மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ உங்களுக்கு ஷாம்பு வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணாலே நல்லா ஷைனிங்காக வந்துடும். இன்னொரு டிப்பை என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஹேர் முடிஞ்ச வரைக்குமே மினரல் வாட்டரில் வாஷ் பண்ண பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, நீங்கள் அடிக்கடிக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, இடம் விட்டு இடம் மாறுறீங்க, பிஜியில் இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்குமே வந்து ஹேருக்குன்னு தனியாக ஒரு 5 லிட்டர்லாம் இப்போ விற்கிறாங்களே குட்டி கேனில், அந்த மாதிரி வாங்கி ஹேருக்கு மட்டும் குளித்து பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ மீதியானதில் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வெயிலுக்கு காய வச்சுட்டு இது மாதிரி வடகம் மாதிரி ஆகிடும். அதை வந்து நான் எண்ணெயில் போட்டு வச்சுட்டு அதுக்கு ஹேர் அப்ளை பண்ணிக்குவேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஹேர் பேக் பண்ணும்போது எல்லாத்தையுமே வந்து ஹேர்க்கே யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி காய வச்சுட்டு அதுவும் நான் எண்ணெயில் போட்டு வச்சுட்டு அந்த எசன்ஸ் வந்து எண்ணெயில் இறங்கி இருக்கும்ல, அதுவும் ஹேருக்கு அப்ளை பண்ணுவேன். ஸோ ஹேருக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு மாப் போடுற ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த நம்ம மாப் போடுற டைமுக்கும் நம்ம தலையில் நம்மளை சோக் ஆகிற டைமுக்கும் சரியாக போகும்னு சொல்லிவிட்டு நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். ஸோ வீட்டுக்கு எல்லாம் துடைச்சிட்டு வீட்டு வெளியெல்லாம் கூட்டியும் விட்டுட்டேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நான் மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. சில பேருக்கு வந்து மினரல் வாட்டர் வீட்டிலே ஃபில்ட்ரு போட்டிருப்பாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். பட் முடியாதவங்களுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து 5 ரூபா காயின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து போட்டிருப்பாங்கள்ல, அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டு 5 ருபீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹேருக்கு வாஷ் பண்ணிப்பேன். ஸோ ஹேர் வாஷெல்லாம் முடிஞ்சு வந்த கையோட ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறது சன்ஸ்க்ரீனாக தான் இருக்கும். சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டுட்டு ஒரு பொட்டு மட்டும் வச்சுருவேன். சம்வாட் சில டைம் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஃபவுண்டேஷனெல்லாம் எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது தான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி வீட்டில் இருக்கும் போதெல்லாம் வெறும் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பொட்டு மட்டும் வச்சுப்பேன். பிந்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த கோபுர பிந்தி தான். நான் எப்போ கடைக்கு போனாலுமே இப்போ ரவுண்டு பிந்தியெல்லாம் வாங்குறது கிடையாது, கோபுர பிந்தி தான் வாங்குவேன். அதுலேயும் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ப்ரௌன் கலரில் ஒரு பொட்டு வரும்ல, அதுதான் வைப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெந்தய ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது எப்படின்னா புட்டு புட்டாக வந்து ஹேரில் அப்படியே ஸ்டே ஆகிக்கும். அதை வந்து இந்த தலையை கவுத்தி போட்டு துண்டில் அடிப்பாங்கள்ல முடியை, அந்த மாதிரி அடித்தா வந்து கீழே வந்துடும். இன் சம் கேசஸ் வந்து நல்ல தலை ஆறுனதுக்கப்புறம் சீப்பை வச்சு வாரிட்டிங்களானாவே அந்த பொட்டு புட்டாக இருக்கிறது வந்து இதாகிடும். இல்லை அப்படியே உங்கள் ஹேரில் ஸ்டே ஆகிக்கிச்சு ஒட்டிக்கிச்சின்னா அதுவும் வந்து எப்படின்னா டேண்ட்ரஃப் வந்து காஸ் பண்ணும். அதனால் இதில் ஒரு டெப்பு வந்து கவனித்து இது பண்ணிக்கோங்க. நல்லா வாரிடுங்க ஃபெனுகுரிக்கு அந்த பொட்டு புட்டாக காஞ்சி இருந்துச்சுன்னா. ஸோ எனக்கு ரொம்ப பூஜை அடையில் இந்த ஃப்ரைடேயில் பிடிச்சது என்னென்னு கேட்டால் வாசக்காலுக்கு வந்து மஞ்சள் பொங்கல் வச்சு கோலம் போட்டுருதான். என் பொண்ணு அன்றைக்கி வந்து ஏதோ உள்ளே இருந்துட்டா, டிவி பார்த்துட்டு சம்வாட் இருந்துட்டா. இல்லாட்டி நான் எங்கே அவள் கண்ணில் பட்டாலே இதை வந்து விட மாட்டான், வந்து கடைச்சிருவா. இல்லை அவள் ஒரு பக்கம் எடுத்து குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுருவா. கோலம் போட்டாலுமே வந்து அவளுக்கு பிடிக்காதா என்னன்னு தெரியல. ஆனால் அவளும் வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் இது கொடுத்துட்டோம்னா, மொக்கு மாவு கொடுத்துட்டோம்னா அவள் உட்காந்து பக்கம் ஒரு பக்கம் சைடு போட்டுட்ருப்பான். நான் சின்ன வயசில் வந்து நானும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்துட்டு போடுவாங்க. எங்கள் அம்மா வந்து கையவே பார்ப்பேன், எப்படி அவங்க விடுறாங்க, எப்படி வளைக்கிறாங்க. அதே மாதிரி நான் கோலம் போட கற்றுக்கிட்டது வந்து கொரோனா பீரியடில் தான். கொரோனா பீரியடில் வந்தோன்னா டெய்லியும் கோலம் போடுவேன். ஆனால் அது செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நான் அப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருந்தேன். அடிக்கடிக்கு இந்த தண்ணி குடிக்கும் போதும் வெளியே வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த கோலம் பார்த்தோன்னா அவ்வளோ மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். அதுவும் யாராச்சும் பார்த்துட்டு ரொம்ப அழகாக நீ உங்கள் அம்மா மாதிரியே கோலம் போடுறேன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். எனக்குமே ஃபஸ்ட்டு வந்து கோலம் போடலாம் வராது. கொரோனா பீரியட் முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த கம்பியாக வந்துட்டுருக்கும். எனக்கே சம்வாட் பிடிக்காது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லியும் போடுவேன். ஒரு நாள் போட்டு எப்படின்னா ஒரு நாள் செம்ம அழகாக ஒரு கோலம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா இது வரைக்குமே எனக்கு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த கம்பி மாதிரி இழுக்கிறதெல்லாம் வராது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி 2-3 வாட்டி அது மேலவே போடணும், ஒரு மாதிரி மெலிசாக வந்துருச்சுன்னா போட்டு பழகிடும்னு சொல்லிட்டு. ஆனால் கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நல்லா தான் போட்டுட்ருந்தேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே நான் விட்டுட்டேன். ஆனால் இப்போ கொஞ்சம் எல்லாமே மறந்து போச்சு. தமிழ் கோலம்லாம் ஒரு 10 கோலம் கிட்ட நான் கற்று வச்சுருந்தேன். ஆனால் அது எல்லாமே மறந்து போச்சு. இந்த ஒரு தமிழ் கோலம் மட்டும்தான் எனக்கு ஞாபகமே இருக்குது.
ஸோ விளக்கேற்றி திரி போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு வீட்டில் வந்துட்டு ஊதுபத்தி இல்லைன்னு சொல்லிட்டு. ஊதுபத்தி இல்லாமல் வீட்டில் ஒரு சாம்பிராணி புகை போடாமல் என்ன பூஜா ரிச்சுவல்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் பார்த்து வச்சுருந்த வரைக்கும் இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை வந்து அடுப்பில் போட்டுட்டு அதில் வந்து சாம்பிராணி இது பண்ணிவிடுவாங்க. இதில் கரியாக மாறிடும். எனக்கு என்ன ஒரு வாட்டி பயம் எடுத்துருச்சு, என்னென்னா இது வெடிக்க ஆரம்பிச்சிருமோன்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் பாதியிலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதிலே வந்து சாம்பிராணி போட்டுட்டேன். ஆனால் கொஞ்சம் தான் ஸ்மெல் வந்துச்சு, மீதி சாம்பிராணியெல்லாம் புகை வராமல் அப்படியே ஸ்டே ஆகிடுச்சு. துணை நின்றாயே ஞானேஸ்வரா, நல்லவர் தீயவர் யாரென்று. காலையில் எந்திரிச்சோடனே எந்த டிவி பார்ப்பேன்னா, நான் அந்த ஜோதி டிவி தான் பார்க்குவேன். ஏன்னா அதில் வந்து சாமி பாடல்கள் வரும், பக்தி பாடல்கள்லாம் வரும். ஸோ அந்த சேனல் ஒரு 1/2 அன் ஹவருக்கு வீட்டில் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் நியூஸ் சேனல், சாங்ஸு அந்த மாதிரி பார்க்குறது. ஸோ ஃப்ரைடே, டியூஸ்டே, இந்த மாதிரி தேர்ஸ்டே, சாட்டர்டே இந்த மாதிரி டைமிங்லலாம் அந்த பூஜை பண்ணும்போதும் அந்த டிவி தான் போட்டு விட்டுருவேன். ரொம்ப பார்க்க மனநிறைவாக இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது. நான் மார்னிங் சாப்பிட்றதோட சரி ஒரு 2 இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் பூஜை பண்ணிட்டு தான் எப்பவுமே சாப்பிடுவேன். காலையில் டைம் பூஜை பண்ணுறேன்னா காலையில் சாப்பிட மாட்டேன். பூஜையெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். ஸோ அதை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக சாப்பிட்லான்னு சாப்பாடு போட்டுட்டு உட்காரும்போது பாப்பா ஏஞ்சிட்டா. ஏன்னா அவ்வளோ நேரம் வேறு தூங்கினிருந்தா. ஸோ அவளையும் ஏஞ்சிட்டு அவளுக்கும் ஒரு வாய் ஊட்டி வச்சேன். ஆனால் அவள் சாப்பிடலை. ஸோ ஏன்னா அப்போ தான் அவள் தூங்கி ஏஞ்சிருப்பா. ஸோ அதனால் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு ஒரு 2 வாய் சாப்பிட வச்சேன். அதுக்கப்புறம் சாப்பிடல, நானும் விட்டுட்டேன். நான் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவளை சாப்பிட வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மின்னுக்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா, நான் ஏதாச்சும் ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு அவள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு அவளை தூங்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். சம்வாட் அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக அப்போ தான் எழுவா. எனக்கு எப்படின்னா, ஓகேடா நம்ம இந்த வேலையை முடிச்சிட்டோம், அது வரைக்கும் அவள் பாப்பா என்னை டிஸ்டர்ப் பண்ணல, அப்படி தான் இருக்கும். இது வரைக்கும் வந்துட்டு அவள் நைட்டில் தூங்காமல் இருந்ததெல்லாம் இல்லை. ஏன்னா நிறைய வீடியோஸில் பார்ப்பேன், ஓவர் நைட் பசங்க தூங்காமல் ரொம்ப தொல்லைப்பட்டு இருக்கிற மாதிரி. ஆனால் கரெக்ட் டைமுக்கு அவள் தூங்கிடுவா. எப்போவுமே அவளுக்கு நான் ஒரு டைமும் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு 9 மணி ஆனால் அப்படின்னா டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவேன், வீட்டை வந்து டார்க் பண்ணிவிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி அவளும் தூங்கிடுவா. ஸோ அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சட்டியில் வந்து சன்னா கிரேவி மாதிரி வச்சுருந்தேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க.